அரசு மருத்துவமனைகளின் நுழைவாயிலில் பார்வையாளர்கள் நோயாளிகள் கொண்டுவரும் பொருட்களை சோதனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் வளாகத்தில் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அமைச்சர், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாலாஜியை முதலமைச்சர் தொலைபேசியில் நலம் விசாரித்ததாகவும், முதலமைச்சரிடம் பேசிய பாலாஜி இதே டாக்டராக கலைஞர் மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பேசியதாகவும் தெரிவித்தார். நேற்றைக்கு மாலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட டாக்டர் பாலாஜி அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் உடல் நலத்தை விசாரித்தார்கள். அப்பொழுது டாக்டர் பாலாஜி மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னது, இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே நான் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். என் தந்தைக்கும் இந்த மருத்துவமனை உயிர் காப்பாற்றி இன்றைக்கு அவர் நடக்கிற சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்கு இன்னமும் 5 ஆண்டுகள் அந்த பணியில் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளும் இந்த கலைஞர் மருத்துவமனையிலேயே எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். மிக சிறப்பான சேவை செய்வதற்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வரிடத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் மருத்துவர் பாலாஜி அவர்களும் நலமுடன் இருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட இந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபரும் தீவிரமாக தண்டிப்பதற்குரிய நடவடிக்கைகளை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் குற்றாலம் மெயினருவி தடாகம், தண்ணீர் விடக்கூடிய பகுதிகள், உடை மாற்றும் அறைகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தார். அப்போது பெண் சுற்றுலா பயணி ஒருவர் அருவி கரையோரம் உள்ள பெண்கள் உடை மாற்றும் அறையில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேரூராட்சி அதிகாரிகளிடம் பெண் உடை மாற்றும் அறையில் சுத்தம் செய்து அவர்கள் உடையை வைப்பதற்கான வசதிகளை செய்து கொடுக்குமாறு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அறிக்கைகள் தயார் செய்யப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மாற்றம் அறையெல்லாம் சரியில்லைன்னுலாம் இல்லை. அது ஹேங்கர் வேணும், துணிகள்லாம் வைக்கிறதுக்கு ஹேங்கர் வேணும்னாங்க, ஒரு இது மாதிரி ரேக் மாதிரி வேணும்னாங்க, அதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு இந்த டவுன் பஞ்சாயத்து ஈஓ கிட்ட சொல்லியிருக்கேன். அடிப்படை வசதிகளை பெருக்கிறதுக்கான அந்த முன்மொழிவு அனுப்புறதுக்காக தான் இங்கே வந்து பார்த்துருக்குறேன். அதற்கான முன்மொழிவுகள்லாம் அனுப்பப்பட்டு இது தயாரிக்கப்பட்டு அரசுக்கு வழங்கி அதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 7,893 பயனாளிகளுக்கு ரூபாய் 206.47 கோடி மதிப்பில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகளிர் சுய உதவி குழு உற்பத்தி பொருட்கள் விற்பனை கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு மானியத்துடன் டிராக்டர் மற்றும் இளைஞர்களுக்கு ஆட்டோ கார் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் 7,893 பயனாளிகளுக்கு ரூபாய் 206.47 கோடி மதிப்பில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் மாவட்டத்தில் இதுவரை நடைபெற்ற வளர்ச்சி பணிகள் மற்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வளர்ச்சி பணிகள் குறித்து கூட்டத்தில் கலந்துரையாடினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.